வணக்கம். அனைவருக்கும் கோபிநாத்தின் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையின் பல்சக்கரத்தில் சிக்கி வேட்டி நுனிகூட நைந்து போகாதவர்கள், அந்த பல்சக்கரத்திற்கே வாழ்க்கையை பலி கொடுத்தவர்கள், இப்படி பலராலும் நிரம்பி கிடக்கிறது நம்முடைய சமூகம். சாதாரண குடிமகனில் தொடங்கி குடியரசுத் தலைவர் வரை ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திற்கான பங்களிப்பை ஏதோ ஒரு வகையில் தந்திருக்கிறார்கள். கடந்த சுதந்திர தினத்திலிருந்து இந்த சுதந்திர தினம் வரை தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்கிற வாக்கியத்திற்கு வலு சேர்த்த சிலரைத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் சந்திக்கப் போகிறோம். அவர்களை அடையாளம் காட்டுவதும் அவர்களை பெருமைப்படுத்துவதும் நம்முடைய பங்களிப்பாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்களின் திறமைகளையும் சாதனைகளையும் ஊருக்கு உறக்கச் சொல்வதில் உங்களைப் போலவே எங்களுக்கும் மகிழ்ச்சி. இந்திய இளைஞர்கள் வல்லரசு என்கிற வார்த்தையை அதிகமாக பிரயோகிக்க ஆரம்பித்தது இவருடைய 20-20 என்கிற கருத்தாக்கத்திற்கு பிறகுதான். முதலீடுகளை மட்டும் நம்புகிற தேசத்தில் இளைஞர்களின் மூளையை மட்டும் நம்புகிற 76 வயது இளம் தமிழர். ராமேஸ்வரத்திலிருந்து ராஷ்டிரபதி பவனுக்கான இவரது பயணம் எல்லா தலைமுறைக்கும் ஒரு முதல் பாடம். இவருடைய கனவுகளை நனவாக்கும் உறுதிமொழிகளோடு இந்த சுதந்திர நாளில் அவரை வணங்குவோம். சுதந்திரம் அடைந்து கடந்த 61 ஆண்டுகளில் இந்தியா எத்தனையோ மகத்தான ஜனாதிபதிகளை கண்டிருக்கிறது. ஜனாதிபதிகளின் ஜனாதிபதியாக திகழ்பவர் நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். 1981 வருடம் பத்மபூஷன், 1990 வருடம் பத்ம விபூஷன், 1997 இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா, தேசிய ஒருமைப்பாட்டுக்கான இந்திரா காந்தி விருது என்று பல விருதுகள் இவரை தேடி வந்து தங்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டன. 2020 இந்தியா வல்லரசாக வேண்டும் என்பது அப்துல் கலாமின் கனவு. அதற்கான 10 கட்டளைகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். 25 வயசுக்குள்ள ஒரு 54 கோடி பேர் மாணவர்கள் இருக்காங்க. அப்புறம் பிரைமரி ஸ்கூலில் 117 crore 17 crore மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாணவ சமுதாயம் நாட்டின் சொத்து. இப்போது இந்த மாணவ சமுதாயத்தில் நம்ம நாட்டில் எல்லாம் இருக்குது. இப்போது இந்த இளைய மனத்தில் இளைய எண்ணங்கள் ஒரு உறுதியான எண்ணம் வேண்டும். நான் செய்ய முடியும், நான் வெற்றி அடைவேன், நான் செய்ய முடியும், நான் வெற்றி அடைவேன். அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். அப்படி ஒவ்வொரு மாணவனும் என்னால் செய்ய முடியும் என்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்தால், மாணவர்கள் எல்லாருக்குமே அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தால், அப்புறம் நாட்டில் நாம் எல்லாம் செய்ய முடியும் என்ற நிலை ஏற்படும். பணம் இல்லாமல் இல்லை, நம்மகிட்ட பொருட்கள் இல்லாமல் இல்லை, நம்மகிட்ட வாட்டர் இல்லாமல், ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு நினைப்பு, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்தால் நாடு முன்னேறிவிடும். டாக்டர் APJ அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர். 2007 5 ஆண்டுகள் ஜனாதிபதி பதவியை வெற்றிகரமாக முடித்தார். இந்தியாவின் வல்லரசு கனவை நனவாக்க லீட் இந்தியா 2020 அமைப்பை நிறுவினார். இங்கிலாந்தின் மிக உயரிய விருதான கிங் சார்லஸ் II பதக்கத்தை வென்ற 2வது உலக தலைவர். இந்த சாதனை தமிழருக்கு விஜய் டிவியின் முதல் வணக்கம். தமிழன் என்று சொல்லடா. சர்ச்சைகளுக்குள் சிக்கினாலும் சற்றும் சளைக்காமல் புகையிலைக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற ஒரு இளம் அமைச்சர். மருத்துவம் படித்த மாணவனாய் கிராமப்புறங்களில் வேலை பார்த்த போது தொடங்கிய போரை இன்று இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் தொடர்கிறார். இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கிற ராஜ வைத்தியம் கடைக்கோடி தமிழனுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து உழைக்கும் இந்தியாவின் குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸை இந்த நன்னாளில் விஜய் டிவி வாழ்த்துகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 39 வயதே நிரம்பிய இளம் தலைவர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். எத்தனையோ எதிர்ப்புகளுக்கும் விமர்சனங்களுக்கும் இடையில் புகைக்கும் குடிக்கும் எதிராக இடையுறாது போராடி கொண்டிருப்பவர். அந்த தீய பழக்கங்களை குறைக்கும் நோக்கத்தில் அதற்கான கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருப்பவர். Tobacco war is a war between the silent majority versus the noisy minority. 60 கோடி மக்கள் இன்னைக்கு இந்தியாவில் இளைஞர்கள், 112 கோடியில் 60 கோடி இளைஞர்கள். அப்போ அந்த இளைஞர்களை பாதுகாப்பது அரசுடைய கடமையாகும். அதுவும் சுகாதாரத்துறையில் மிக முக்கிய பங்கு இருக்குது, ஹெல்த் மினிஸ்ட்ரியில். அதான் நான் செஞ்சுட்டு வரேன். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தா 11% பெண்கள் புகையிலை பொருட்களை பயன்படுத்துகிறாங்க இந்தியா முழுக்கும். இது அதிகமாக வேகமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அது பெண்கள்னால்
அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. இந்த புகையிலை பொருட்கள், மது, நொறுக்கு தீனி, போதை பழக்கம், இதை எதிர்த்து இந்த போர், நான் அமைச்சர் பதவி இல்லாத பொழுதிலிருந்து இந்த போர் நாங்கள் நடத்தி வருகின்றோம். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கின்றோம். நான் பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த போர் தொடரும். மாண்புமிகு டாக்டர் அன்புமணி ராமதாஸ், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், புகையிலைக்கு எதிரான போராட்டத்திற்காக அமெரிக்க புற்றுநோய் மையத்தின் லூதர் டெரி விருதை பெற்றார். உலக சுகாதார மையத்தின் லீடர்ஷிப் அவார்டு என்ற சிறப்பு விருதை வென்றார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடுக்கும் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தினார். இந்த சாதனை தமிழருக்கு விஜய் டிவியின் முதல் வணக்கம். தமிழன் என்று சொல்லடா. புற்றுநோய்க்கு எதிராக புரட்சியை விதைத்த ஒரு புனித மங்கை, வாழ்க்கையையும் சேவையையும் பிரித்து பார்க்க தெரியாத இன்னொரு அன்னை தெரசா. அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் ஒவ்வொரு செங்கலிலும் டாக்டர் சாந்தாவின் உழைப்பும் தியாகமும் நிரம்பி கிடக்கிறது. சென்னை அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் உலகின் மிக புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் ஒன்றான இது 1954 வருடம் ஜூன் 18 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களால் தொடங்கப்பட்டது. ஒரு சிறிய கட்டிடமும் கூரை அமைத்த மருத்துவ கூடங்களுமாய் ஆரம்பிக்கப்பட்ட அது இன்று ஆலமரமாய் பறந்து விரிந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர்தான் டாக்டர் வி சாந்தா. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையை பற்றி தெரியாதவாடே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் உண்டாகிறதுக்கே அவங்க தான் காரணம். 1 ஜனவரி 1955 இன்ஸ்டியூட் ஆரம்பமாச்சு. அப்போ எங்களுக்கு ஒன்றும் பண வசதியே கிடையாது. அதனால யாராவது டாக்டர்ஸ் வந்து வேலை பண்ணோம். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் தான் இருந்தார். அப்போ நான் அதில் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து இப்போ 54 வருஷமாக இங்கே தான் இருந்துட்டுருக்கேன். ஏழை மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணம் செய்திருக்கும் இவரை தேடி பல விருதுகள் ஓடி வந்தன. டாக்டர் சாந்தாவின் சேவைகளை பாராட்டி இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி பெருமைப்பட்டது. பிலிப்பைன்ஸ் நாடு அளிக்கும் மிக உயர்ந்த மனித சேவைக்கான விருதான மகசேசே விருதும் இவரை தேடி வந்து கௌரவித்தது. இப்போ சர்வீஸ்னா என்ன? நம்ம கடமையை பண்ணினா அது சர்வீஸ் ஆகிடாது. நான் என்ன பண்ணியிருக்கேன்டாக்க, இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணது என்னுடைய கடமையை என்னால் எவ்வளோ தூரம் நல்லா பண்ண முடியுமோ அதான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு, நாங்கள் இங்கே வேலை பண்ணுறவா எல்லாருக்கும் இந்த இன்ஸ்டியூட் தான் எங்களுக்கு கோயில். இந்த கோயிலில் நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ, எவ்வளோ நல்லது ஜனங்கள் நமக்கு எவ்வளோ பேர் வராளோ அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாத, no difference between person and person, no difference between social and economic class, அந்த மாதிரி பண்ணினாக்க சர்வீஸ்னு சொல்றா. அது சர்வீஸே இல்லை, எங்களுடைய கடமை. பத்மஸ்ரீ டாக்டர் சாந்தா, தலைவர், அடையார் புற்றுநோய் மருத்துவ மையம், பிலிப்பைன்ஸ் நாட்டின் உயரிய விருதான ராமன் மகசேசே விருதை மக்கள் சேவைக்காக பெற்றார். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக புற்றுநோய் மருத்துவத்திற்கும் விழிப்புணர்வுக்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். இந்த சாதனை தமிழருக்கு விஜய் டிவியின் முதல் வணக்கம். தமிழன் என்று